Taste the Daily. நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை அருகே விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற தவறிய ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா உட்பட கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பல பேர் உயிரிழந்ததற்கு விடியா திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் எதிரே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். அநியாய அரசே, அட்டுழிய அரசே, குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே, பதவி விலகு, பதவி விலகு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து வேலூர் சத்துவாச்சாரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள் SRK அப்பு, வேல் அழகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லோகநாதன், சூரியகலா உட்பட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து ஸ்டாலின் பதவி விலக கோரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சு ரவி, SM சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் பலியான நிலையில் கள்ளச்சாராய உயிர் பலிக்கு நீதி கேட்டு தேனி பங்களாமேட்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SDK ஜக்கையன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், கழக நிர்வாகிகள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசு, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, எரியுது, எரியுது, பெண்கள் வயிறு எரியுது, எரியுது, எரியுது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நீதி கேட்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஸ்டாலின் அவர்களே, பதவி விலகு, ஸ்டாலின் அவர்களே, பதவி விலகு, மத்திய அரசே, மத்திய அரசே, CBI விசாரணைக்கு உத்தரவிடு, பதவி விலகு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், நாகராஜன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கள்ளச்சாராயத்தால் தமிழக மக்களின் வாழ்வே சீரழியுது, சீரழியுது, சீரழியுது. கொலை, கொள்ளை, வழிப்பறி உட்பட்ட சட்ட
சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழியுது